நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்குறி தளர்ச்சி தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அதில் சில ப்ராடக்ட் ரிவ்யூகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஹிமாலயா நிறுவனத்தாருடைய ஹிம்கோலின்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் அறிவியல் முறைப்படி பல்வேறு ஆராய்ச்சிகளை கடந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் வரிசையில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ப்ராடக்ட் நீண்ட காலமாகவே இதில் பழக்கத்தில் உள்ளது. இதில் சேர்ந்துருக்கிற இன்க்ரீடியன்ட் வேகமாக சொல்லிடுறேன். ஜோதிஸ்மதி, லாடா கஸ்தூரி, வட்டத்திருப்பி, அதை பாடத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது, கார்பஸை, அதே நேரத்தில் நிற்குண்டி, ஜோதிஸ்மதி இதெல்லாம் கலந்துருக்குது. லவங்கம் கலந்துருக்குது. தேஜஸ் அப்படிங்கிற சினமோனம் அந்த பொருள் இதில் கலந்துருக்குது. அதோடு அந்த ஆயின்மெண்ட் பேஸ்ட்கான ஒரு முக்கிய சில பொருட்கள் கலந்துருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆண்குறியுடைய நைட்ரிக் ஆக்சைடு லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த வைக்குது. சரிங்களா? ஆண்குறியோட சில செல்கள் நைட்ரிக் ஆக்சைடை வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் எழுச்சியை உண்டு பண்ணி கொடுக்குது. இதுதான் அறிவியல் முறைப்படி சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு எதுவும் எலும்போ தசைகளோ தசை நாறுகளோ வேறு எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஆண்குறியில் உள்ள இரத்த திசுக்கள் இரத்த குழாய்கள் நைட்ரிக் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக சடனாக அந்த எழுச்சியை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். உடலுறவு முடிந்த பிறகு அந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் குறைந்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி பிளட் ஃப்ளோ உடம்புக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்த மெக்கானிசம் சில நேரம் பாதிக்கப்படுறதுனால தான் நம்மளுக்கு ஆண்குறி எழுச்சியின்மை தோன்றுறது. அதை இது சரி செய்யக்கூடியது. இது ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்டுங்க. அதே மாதிரி இது இன்னும் சில முறையில் கைனோகோமஸ்டியா அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் இது பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு